இன்னைக்கு நம்ம கிச்சனில் லஞ்ச் பாக்ஸ் மெனு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃப்ரைட் ரைஸ் கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துடலாம். இஞ்சி நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். முட்டைக்கோஸ் சேர்த்துடலாம். கேரட் சேர்த்துடலாம். பீன்ஸ் சேர்த்துடலாம். இப்போ ஜீரகத்தூள் சேர்க்குறேன். மிளகுத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துடலாம். இது ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன். இப்போ சோயா சாஸ் சேர்க்கலாம். இப்போ கெச்சப் சேர்த்துடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ உதிரி உதிரியாக வடிச்சிருக்க ரைஸ் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் சேர்த்துடலாம். இப்போ நமக்கு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கோபி மஞ்சூரியன் பண்ணிடலாம். கோபி மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு காலிஃப்ளவர் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதில் உப்பு, கார்ன்ஃப்ளவர், மைதா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. சில்லி பவுடர் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ சோயா சாஸ் சேர்க்குறேன். டொமேட்டோ சாஸ், ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரும் இதில் சேர்த்துடலாம். நம்மளோட கோபி மஞ்சூரியன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம்.
இப்போ நான் லஞ்சுக்கு ஃப்ரைட் ரைஸ் கோபி மஞ்சூரியன் வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொண்டைக்கல்லையும் செர்ரி பழமும் வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ் இது விரும்பி சாப்பிடுவாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.